எபிசோட் 5. சஞ்சனாவின் கணவர் சஞ்சனாவை சர்ப்ரைஸாக ஏற்காடுக்கு கூட்டி சென்றார். அவளுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது. ஏற்காடு சேலத்தில் இருக்கும் ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இது ஊட்டி கொடைக்கானல் போல் சில்லென்று கிளைமேட் இருக்கும். இங்கு பார்ப்பதற்கு பல அழகான விஷயங்கள் இருக்கிறது. இங்கே சூழல் சுற்றுலா பூங்காக்கள், அண்ணா பூங்கா, கிளியூர் நீர்வீழ்ச்சி, லேடி சீட் வியூ பாயிண்ட், ஜென்ஸ் வியூ பாயிண்ட், சில்ட்ரன் சீட் வியூ பாயிண்ட், ரோஸ் கார்டன், ஜெனட்டிக் ஹைட்டேஜ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், போகடா பாயிண்ட், சர்வராயன் டெம்பிள், மஞ்சக்கொடை வியூ பாயிண்ட், கரடியூர் வியூ பாயிண்ட், அட்வென்ச்சர் பார்க் என்று நிறைய அழகான விஷயங்கள் இருக்கிறது. ஏற்காடு ஃபாரஸ்டில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்கள் காட்டிற்கு நடுவில் அமைந்திருப்பதால் அதை பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே தங்குவதற்கு ஒரு தனி சுகம் உண்டு. ஏனென்றால் அந்த ரெஸ்டாரண்ட் ஜன்னல் வழியாக பார்க்கும்போதே அவ்வளவு அழகான வியூ கிடைக்கும். கூடவே இந்த காட்டுப்பகுதி என்பதால் பச்சை பசேல் என்று மிக அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகான இடம்தான் ஏற்காடு. சஞ்சனா மற்றும் அவன் கணவர் மிக அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தார்கள். அவர்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டார்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே ரொம்ப சந்தோஷமாக அந்த இடம் முழுக்க சுற்றி பார்த்து கொண்டு வந்தார்கள். மறுநாள் காலை தேவா காலேஜ் செல்வதற்கும் விஸ்வா ஸ்கூல் செல்வதற்கும் தயாராகி கொண்டிருந்தார்கள். வைஷாலிக்கு இன்று ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருப்பதால் ஆஃபீஸ் கேன்டீன்லேயே சாப்பிட விடுகிறேன் என்று கூறி அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். தேவா MBA படிக்கிறான். விஸ்வா 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அவர்கள் ரொம்ப வேகமாக தயார் ஆகி கொண்டிருந்தார்கள். சந்தோஷ் கிச்சனில் அவர்களுக்காக டிஃபன் எல்லாம் செய்து பேக் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவர்களை பார்க்கும்போது தனக்கும் காலேஜ் செல்ல முடியாதா என்ற ஒரு ஏக்கம் வந்தது. ஆனால் அதை அவன் வெளிக்காமிக்காமல் சிரித்த முகத்துடன் எல்லோருக்கும் சாப்பாடை கொடுத்தான். மறுபுறம் ஜனனி ரொம்ப சந்தோஷமாக ஃபாரின் மாப்பிளை பார்ப்பதற்காக வேகமாக தயாராகி கொண்டிருந்தாள். அர்ஜுனுக்கு இவள் என்ன செய்ய நினைக்கிறாள் என்று புரியவில்லை. ஆனால் இவள் சந்தோஷ் கிடைக்காத வேதனையிலே பைத்தியமாகிவிட்டாள் என்று யோசித்தான். என்ன இந்த பொண்ணு, இவ்வளோ நாள் நான் கட்டுனா சந்தோஷம் கட்டுவேன், அவன் கூட தான் வாழ்க்கை வாழுவேன், இப்படியெல்லாம் டைலாக் சொன்னால் இன்னைக்கு ஃபாரின் மாப்பிள்ளன உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டா. ஒருவேளை தலையில் ஏதாவது அடிபட்டு பைத்தியமாக இருப்பாளோ என்று மனதிற்குள் யோசித்தான் அர்ஜுன். அர்ஜுன் வாசலில் நின்று ஏதோ யோசித்து கொண்டு இருப்பதை பார்த்த ஜனனி, டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளோ தூரம் வந்த உனக்கு உள்ளே வர தெரியாதா? என்ன வெத்தலா பார்க்க வச்சா கூப்பிட முடியும்? உள்ள வந்து தொலை, எதுக்காக நின்று என்ன யோசிச்சுட்ருக்க என்று ஜனனி கேட்க, என்ன ஜனனி நீ இவ்வளோ நாள் பெருசாக டைலாக் சொல்லிட்டு இருந்த, இப்போ ஃபாரின் மாப்பிள்ளன உடனே சந்தோஷம் மறந்துட்டியா? என்னம்மா நீ இப்படி பண்ணுறீங்களேம்மா என்று அர்ஜுன் கேட்க, டேய் நான் உன்னை முட்டாள்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைடா. ஜனனி ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்குள்ள ஒரு பிளான் இருக்கும். பிளான் இல்லாமல் ஜனனி இவ்வளோ சந்தோஷமாக ரெடி ஆக மாட்டா அர்ஜுன் என்று கூறி சிரித்து கொண்டே அவள் கண்ணாடியை பார்த்தாள். மறுபுறம் கிச்சனில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சந்தோஷ் அனாதை குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்தான். அந்த வகுப்பறை ரொம்ப அமைதியாக இருந்தது. குழந்தைகள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷ் எடுக்கும் பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவன் பாடம் எடுத்த பிறகு போர்டில் சில நோட்ஸை எழுதிவிட்டு அவர்களின் ஹோம்ஒர்க் நோட்டை கரெக்ஷன் செய்ய ஆரம்பித்தான். குழந்தைகள் சமத்து பிள்ளைகளாக அதையெல்லாம் நோட் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த அந்த அனாதை ஆசிரமத்தின் இன்சார்ஜ் ஆச்சரியமாக, அவர் என்ன வினோதம் இது, எப்போ பாரு சுற்றிக்கிட்டே எந்த டீச்சர்ஸ் வந்தாலும் கலாய்ச்சி அடித்து விரட்டுற குழந்தைங்க, இந்த சந்தோஷ் வந்தால் மட்டும் சேட்டையே பண்ணாமல் அமைதியாக படிக்கிறாங்களே, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாயம் இருக்குதான் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள்.
சந்தோஷ் அந்த நோட்டுகளை எல்லாம் கரெக்ஷன் செய்துவிட்டு அந்த நோட்டுக்கு நடுவில் ஒரு டேரி மில்கை வைத்து அந்த குழந்தைகளிடம் கொடுத்தான். குழந்தைகள் சாக்லேட்டை பார்த்ததும் மிக சந்தோஷமானார்கள். அவர்கள் அந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். மறுபுறம் சக்கரவர்த்தி அந்த பெரிய லைப்ரரிக்குள் சென்றார். அங்கே சென்று அவர் உள்ளே இருக்கும் ஒரு ரகசிய அறைக்குள் சென்றார். அதன் பிறகு அந்த செவத்தில் கை வைத்து ஏதோ மந்திரங்களை படிக்க அந்த கதவு திறக்கப்பட்டது. அவர் உள்ளே செல்ல ஆரம்பித்தார். மறுபுறம் ஜனனியை பார்க்க வந்த ஃபாரின் மாப்பிள்ளை வெக்கப்பட்டு கொண்டே ரொம்ப சந்தோஷமாக அமர்ந்திருந்தான். அப்போது அவள் கையில் டீ கப்புடன் வந்து நிற்க மாப்பிள்ளைக்கு அவளை ரொம்ப பிடித்து விட்டது. அப்போது அவள் அப்படியே அவனை பார்த்து சிரிக்க அவன் மிரண்டே போய்விட்டான். ஆனாலும் அவனுக்கு அவளை பிடித்திருந்தது. பெரியவர்கள் எல்லாரும் ஒன்றாக பேசிக்கொண்டிருக்க ஃபாரின் மாப்பிள்ளையை அவளை தனியாக பேச அழைத்து சென்றான். இங்கே பாருங்க, என் பேர் அபிஷேக். நான் ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதம் 1,00,000 சம்பளம். உங்களை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ராணி மாதிரி பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் அங்கே தாராளமாக பண்ணலாம். நீங்கள் மாமியார் வீடாக நினைக்க வேண்டாம், அது உங்கள் சொந்த வீடாகவே நினச்சிக்கலாம் என்று கூறினான். இதை கேட்ட ஜனனி, அப்படியா? ஓகே, பட் இங்கே பாருங்க அபிஷேக், எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் சொல்லலாமா என்று கேட்க, தாராளமாக சொல்லுங்க என்று அபிஷேக் கூறினான். இங்கே பாருங்க அபிஷேக், கல்யாணத்துக்கு அப்புறமா நான் இந்த வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டேன். உங்கள் அம்மா தான் எனக்கு செஞ்சு தரணும். காலையில் நான் 10 இல்லை 12 மணிக்கு தான் எழுவேன். அவ்வளோ நேரம் அவங்க எனக்காக காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டீயும் போட்டு தரணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் தான் இருக்கணும். ஈவினிங் நான் காஃபி சாப்பிடுவேன். காஃபி கூடவே நான் ஸ்நாக்ஸும் சாப்பிடுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கணும். அண்ட் வீக்லி எனக்கு பிட்ஸா, பர்கர் அண்ட் அவுட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு லன்ச்சில் சிக்கன் பிரியாணி ஆர் மட்டன் பிரியாணி, பிட்ஸா, பர்கர் இதெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் செஞ்சு தருவாங்கள்ல, வித்து காஃபி. உங்களுக்கு ஓகே தானே? அப்புறம் எனக்கு கை கால் வலிச்சதுன்னா அவங்க தான் அதை பிடிச்சி விடணும். எனக்கு மசாஜ் எல்லாம் அவங்க தான் பண்ணி தரணும். அவங்க ஒழுங்காக பண்ணலைன்னா நான் கை கூட நீட்டுவேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது, கேட்கவும் கூடாது. அப்புறம் இந்த வாங்க போங்க, என்னங்க, சாப்பிட்டீங்களா, அப்புறம் அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் உங்களை கூப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவை கூட நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இவ்வளோதாங்க என்னோடய கண்டிஷன். எதுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஜனனி சிரித்து கொண்டே கூறினாள். இதை கேட்ட அபிஷேக் நிஜமாகவே மிரண்டு போய் அவளை அப்படியே பார்க்க ஆரம்பித்தான். பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருக்கா, ஆனால் சொல்கிறதெல்லாம் வில்லங்கமாக இருக்கே, இது பொண்ணா இல்லை பேயா என்று யோசித்து கொண்டே, இல்லைங்க, நாங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் என்று கூறி அவன் அங்கிருந்து சென்றான். இல்லை இல்லை, ஓடியே ஓடிவிட்டான். அதன் பிறகு தன் தாய் தந்தையிடம் சொல்லிவிட்டு அபிஷேக் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து அங்கிருந்து சென்றான். இதையெல்லாம் பார்த்த ஜனனி பயங்கரமாக சிரித்தாள். ஏ ஜனனி, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி ஓடுறான்? அப்படி என்னமா சொன்ன என்று அர்ஜுன் கேட்க, உண்மையை சொன்ன என்று கூறி அவள் பயங்கரமாக சிரித்தாள். மீண்டும் சந்திப்போம்.